ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றி நிறைய டெக் விஷயங்கள் போட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்புக்கு இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்கான இருக்கட்டும் ஒரு இன்ட்ரோ வந்து எப்படி மொபைல்லேயே செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஒரு யூடியூப் இன்ட்ரோ செய்கிறது. ஆனால் அது வந்து பிசியில் கம்ப்யூட்டரில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்லி தர போகிறேன் மொபைலில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இதை விட பிசியில் நல்ல பெட்டராக இருக்கும், ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னமா இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து இன்ட்ரோ மட்டும் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்ற நிறைய விஷயங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்கு போகிறக்கு முதல் இதுவரைக்கும் தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் விட்டுவிடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கங்கிற இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்க்க போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்புக்குள்ளே போயிட்டேன். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. வெப்சைட்டுக்கு போயிட்டு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் என்னோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வரும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 35 வினாடி வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது கவுண்ட் ஆகி கொண்டு இருக்கும். அது கவுண்ட் ஆகி முடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற பாக்ஸ் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அது மாதிரி பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, பே பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர்மார்க் வராது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரீ வெர்ஷனில் தான் நிறைய ஃபெசிலிட்டி ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஃப்ரீயில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயில் பாருங்க. இல்லை வந்து உங்களுக்கு பெய்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதில் இந்த ஆப்புக்குரிய ஏபிகே ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பே பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது போல் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். நீங்களாம் டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு என்னத்தை பற்றிய இன்ட்ரோ தேவையோ அதை நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது கட்டாயம் வந்து இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த செட்டிங்லாம் செஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். கீழே போனீங்கன்னா பாப்புலர் மற்ற கேம் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. கேம் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கேம் அண்டர்கில் போய் சிஓவில் கொடுத்துட்டு கேமுக்குரிய இன்ட்ரோ எல்லாம் வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரோவை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ யூடியூப் லோகோ உண்டு, 3D கியூட் அப்படிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ராவல் வீடியோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய இன்ட்ரோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் பார்த்து உங்களுக்கு விரும்பின இன்ட்ரோவை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே போய் எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று இன்ட்ரோ ஒன்று எடுத்து காட்டி நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இதில் சொல்லி தந்தேன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் சப்ஸ்கிரைப் இருக்குது, லைக், ஷேர் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அது வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த தேங்க்ஸ் எங்களை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்கிற மாதிரி மற்ற வீடியோக்கு என் ஸ்க்ரீன் போடுறது அதெல்லாம் வந்து இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்கு ஒரு சேனலுக்கு நான் இன்ட்ரோ செய்கிறேன்னா எப்படி செய்கிறேன்னு சும்மா ஒரு சாம்பிள் கொண்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் அந்த கேமில் பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரோ பிடிச்சிருந்தா அதை நாங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு அதில் ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் 48p மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 48p மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவே நீங்கள் பெய்ட் பண்ணி இல்லை நான் கொடுக்குற அந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1080p கூட நீங்கள் வந்து ஈஸியாக மட்டும் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து 48p வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து காட்டுறேன். முதல்ல வந்து அதை கிளிக் பண்ணணும், டவுன்லோட் அண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணி முடிஞ்சோன்னே ப்ராசஸ் ஆகிட்டு இப்படி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து சும்மா ரிவ்யூ மாதிரி காட்டுவாங்க என்ன மாதிரி செய்கிறது அப்படி இப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்கள் வீடியோ வந்துட்டு இல்லை நீங்கள் ஓட விட்டு பார்க்கலாம். நீங்கள் எங்கே எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து இதில் மாற்றி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜுவா டைட்டில் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களோட டைட்டில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ எந்த டைட்டில் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ஜுவா டைட்டில் இருக்குது தானே, அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் இருக்குது. என்ன உங்களோட இன்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபோன் பாவிக்க போகிறீங்களோ அப்படி நிறைய ஃபோன் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். முதல் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த டிஎன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பேஸிங், டிரான்ஸ்பரன்ஸ் அதில் செய்கிறேன்னா நீங்கள் அதில் போய் மாற்றிக்கொள்ளக்கூடியா இருக்கும். அடுத்த டீ அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு பேக்ரவுண்ட் அந்த ஸ்டோக்கர்னு சொல்லுவாங்க, அதை எழுத்துக்கு பின்னால் வர பேக்ரவுண்ட் இது வந்து உங்களுக்கு கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பாவிச்சுக்கொள்ளலாம். அதுமாதிரி இதில் நீங்கள் சில அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அப்புறம் இந்த எழுத்தை நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா மேலே வந்து ஜுவா டைட்டில் இருக்குது தானே, அதில் திருப்பி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதாவது நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட நேமை நீங்கள் வந்து எழுதி கொள்ளக்கூடியா இருக்கும். ஓகே, இப்போ நான் சேனலோட நேம் எழுதிட்டேன் தமிழ் டெக் அண்டு. இப்போ இல்லை சரி பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அந்த லெட்டர் வந்து அதில் வந்துடும். இதில் உங்களுக்கு டிசைன் எதுவும் பண்ண போகிறீங்க, அதை மாற்ற போகிறீங்க, லே அவுட்டை மாற்ற போகிறீங்க, அந்த எழுத்து ஸ்டைல் எதுவும் மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போய் அந்த லே அவுட் ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில், அதில் போய் நீங்கள் உங்களோட லே அவுட்டை பண்ணால்
மாற்றிக்கொள்ளக்கூடியா இருக்கும். எல்லாம் மாற்றி பெர்ஃபெக்ட் ஆன பிறகு இல்லை சரின்னு இருக்குது, அந்த சரியை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட இது வந்து அதில் பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் இல்லாமல் இருக்குது. நான் வந்து சவுண்ட் போடலை, சவுண்ட் போடலை அப்படின்னு சொல்லி தரேன். இது நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு நான் எடுத்து காட்டிக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரோ இருக்குது, நீங்கள் அதையும் பாவிச்சு கொள்ளக்கூடியா இருக்கும். இப்படி தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மியூசிக்கில் போகும். அதில் நிறைய மியூசிக் வந்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கூல் மியூசிக் வேணுமா, பாப் மியூசிக் வேணுமா, என்ன டைப்பில் மியூசிக் வேணுமோ அந்த டைப்பை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் இருக்கும், எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டு தான் நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ப்ளஸ் அடையாளம் போடும். அந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து மியூசிக் வந்துடும். இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் உங்களோட மியூசிக் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து உங்களோட இன்ட்ரோக்கு எந்த மியூசிக் செட் ஆகுதோ அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். எல்லாம் போட்டு செக் பண்ண பிறகு இந்த ப்ளஸ் அடையாளம் தானே, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களோட வீடியோக்குள்ள வந்து அந்த மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கு தான் சொன்னால் கட்டாயம் இன்டர்நெட் தேவை. ஏன்னா சில விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி தான் நாங்கள் அதில் வந்து போட வேண்டியா இருக்கும். அவங்களே தந்திருப்பாங்க ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட வேண்டியா இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்படி அந்த மியூசிக்கோட அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. உங்களுக்கு ஓகே இந்த மியூசிக்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணி கொள்ளலாம். இதில் ஒலியும் கூட்டுறது குறைக்கிறது அது மாற்றுறது எல்லாம் வந்து உங்களுக்கு செட்டிங்கில் வந்துருக்காங்க. மாற்றுறா மாற்றலாம். வாய்ஸை குறைக்க போகிறீங்க இல்லை மியூசிக்கை குறைக்க போகிறீங்கன்னா சைடில் குறைக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் குறைச்சி கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ எல்லாம் ஓகே இன்றைக்கு அந்த டிக் பண்ணுற அடையாளம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணுங்க. இப்போ டிக் பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த மியூசிக் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகிடுது. இப்போ அடுத்த நான் என்ன செய்யணும்னா பிக்சர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை கடைசிக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா பிக்சர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் நீங்கள் இதில் வர நிறைய இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பாக்ஸுன்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன், அந்த பெல் ஐக்கனை ஸ்டிக்கரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண அப்புறம் நான் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் இதில் வந்து அந்த பெல் ஐக்கான் இருக்குது. நாங்கள் எங்கே மாற்ற போகிறீங்களோ எங்கே வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல செட் பண்ணி விட்டிங்கன்னா சரி. இந்த இடத்துல அந்த பெல் ஐக்கான் வந்து ஆடிக்கொண்டே இருக்குது. இதை நீங்கள் வந்து இந்த டைமை வந்து கூட்டி குறைக்கிறாரு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ ஃபுல்லாக விட போகிறீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பெல் ஐக்கான் வந்து ஆடிக்கொண்டிருக்க மாதிரி இருக்கும். அப்போ நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடியா இருக்கும். எல்லாம் ஓகே, நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இன்ட்ரோ செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே வர டிக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் உங்களோட கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகே, இப்போ தான் ரெண்டர் ஆகி முடிஞ்சுது. இப்போ தான் இந்த கேலரிக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஸ்டோர் ஆகிட்டுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்புக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை வந்து 1080p வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்க வீடியோ வேண்டாம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். நான் வந்து 48 உங்களுக்கு காட்டினேன். இதே மாதிரி 1080p செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம். ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணலாம். நிறைய இதுகள் கொடுத்துருக்காங்க. இதிலேயே வச்சு நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை கேலரியில் சேவ் பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட வீடியோக்கு முன்னுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்புக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோக்கு முன்னுக்கு ஒரு இன்ட்ரோ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து இதை பாவிச்சு அவங்க அந்த இன்ட்ரோ வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்த வீடியோ மேக் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தாங்க சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காமல் ஏஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know.